இனிய தமிழ் அமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். இன்றைய கதையினுடைய தலைப்பு சுபுத்ரா கல்யாணம். கிருஷ்ணருடைய தங்கை சுபுத்ரா, அவளை அர்ஜுனர் மணந்து கொண்டார். அந்த சரித்திரத்தை கேட்க விரும்பினார் பரீட்சித். சுகமுனிவர் அதை கூறினார். தீர்த்த யாத்திரையாக பிரபாச தீர்த்தம் வந்தார் அர்ஜுனர். அப்போது சுபுத்திரியை துரியோதனுக்கு மறுமுடிக்க எண்ணியுள்ளார் பலராமர் என்ற விஷயத்தை கேள்விப்பட்டார். சுபுத்திரையை மணக்க அர்ஜுனர் விருப்பம் கொண்டிருந்தார். கிருஷ்ணனும் அர்ஜுனனுக்கு தன்னுடைய தங்கையை மணமுடிக்க வேண்டும் என்று விரும்பினார். தேவகி வசுதேவர்களும் அதையே விரும்பினார்கள். எனவே அர்ஜுனர் சன்னியாசி வேடம் பூண்டு பலராமரை இந்த சன்னியாசியை தரிசித்த மிகுந்த மரியாதையோடு தன் மாளிகைக்கு அழைத்து சென்றார். அங்கே பலராமர் ஒரு சமயம் நகரை விட்டு வெளியே போயிருந்த போது சுபுத்திரையை கவர்ந்து கொண்டு தேரில் புறப்பட்டார் அர்ஜுனர். எதிர்த்து வந்த வீரர்களை விரட்டினார். விஷயம் அறிந்த பலராமர் மிகவும் சினம் கொள்ள கிருஷ்ணர் அவரை சமாதானப்படுத்தினார். சுபுத்திரைக்கும் அர்ஜுனனுக்கும் இவ்வாறாக திருமணம் நடந்தது. அடுத்தது பஸ்மாசுரன். ஒரு சமயம் பிதுராபுரிக்கு கிருஷ்ணர் முனிவர்களுடன் வந்தார். அந்நாட்டு மந்தன் பகுலாச்சனும் அந்நாட்டில் குஞ்சவர்த்தி பிராமணரான சிறுததேவரும் இருவரும் ஒரே சமயத்தில் கிருஷ்ணரை தங்கள் இல்லங்களுக்கு அழைத்தார்கள். இருவருமே பரம பாகவத உத்தமர்கள். எனவே இருவருமே தான் வருவதாக கூறினார் கிருஷ்ணர். கூறியபடி 2 கிருஷ்ணர்களாகி இருவர் இல்லங்களுக்கும் ஒரே சமயத்தில் போய் விருந்து உபச்சாரங்களை ஏற்று 2 பக்தர்களுக்குமே திருப்தியை கொடுத்தார் என்று சுகர் கூறினார். பரீட்சித், சிவபக்தர் போன்றோர் செல்வ சீமான்களாக இருக்கிறார்கள். ஆனால் லட்சுமியின் நாயகரான மகாவிஷ்ணு பக்தர்கள் பலர் வறுமையில் வாடுகிறார்கள், அது ஏன் என்று கேட்டார். அதற்கு சுகர், சிவபெருமான் பிரம்மா முதலியானவர்கள் கேட்ட வரத்தை உடனே கொடுப்பவர்கள். ஆனால் விஷ்ணு தன் பக்தர்கள் நிரந்தரமாக அனுகிரகம் செய்ய அனுப்புவர் அவரே. நான் யாருக்கு அனுகிரகம் செய்ய நினைக்கிறேனோ அவருடைய செல்வத்தை அபகரிப்பேன் என்றே கூறியிருக்கிறார். செல்வத்தால் செருக்கு வரும், செருக்கினால் அழிவு வரும். எனவே செல்வப்பெருக்கை அடைந்தவன் உன்னை பகவத்கிருபையை அடைந்தவன் என்று சொல்ல முடியாது. சகுனியின் மகன் விருகன் என்ற தீயவன் ஒருத்தன் இருந்தான். அவன் பரமசிவனை நோக்கி தவம் செய்தான். அவர் காட்சி அளிக்கவில்லை என்று தன் தலையை சீவி ஆகுதி அளிக்க முயன்றான். உன்னீஸ்வரமன் காட்சி அளித்து யாது வர வேண்டும் என்றார். அந்த தீயவன், நான் யார் தலையில் கை வைக்கிறாலும் அவன் இறந்துவிட வேண்டும் என்று வரம் கேட்டான். இதை கேட்டு சிவபெருமான் தகித்தாலும் சரியென்று அந்த வரத்தை கொடுத்தார். அந்த வரத்தை பெற்ற பிறகன் அதை சோதிக்க விரும்பினான். தன் எதிரே இந்த சிவபெருமான் தலையிலேயே கை வைத்து சோதிக்க வந்தான். சிவபெருமான் வந்தவனை கென்று வேறு வெளியிருந்து ஓடத் தலைப்பட்டார். பிருகன் தொடர்ந்து ஓடினார். சிவபெருமான் வைகுண்டம் போனார். மகாவிஷ்ணு பிரம்மச்சாரியாகி ஓடி வந்து கொண்டிருந்த விருகன் எதிரில் நின்றார். களைத்திருந்து அவனிடம் மெல்ல பேச்சு கொடுத்தார். அந்த பேச்சின் கவர்ச்சியில் மயங்கிய அந்த விகாசன் நடந்தவற்றை பிரம்மச்சாரியிடம் கூறினான். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்ட பிரம்மச்சாரி, ருத்ரன் பேய் பிசாசுகளுக்கு அதிபதி. அந்த ருத்ரன் சொன்னது நடக்கும் என்றால் நீ நம்புகிறாய் என்றார். பிரம்மச்சாரியின் வார்த்தையில் முழு நம்பிக்கை ஏற்பட்டுவிட விருகனுக்கு உண்மைதான் என்றான். மேலும் பிரம்மச்சாரி, நீயே யோசித்துப்பார். ருத்ரன் செல்வதெல்லாம் பழிக்கக்கூடிய விஷயங்களே அல்ல, பொய்யாக வரும். ருத்ரனை நீ தண்டிக்க வேண்டுமானால் அந்த வரம் பொய் என்பதை அறிய நீயே உன் தலையில் கை வைத்துப்பார் என்றார். விஷ்ணுவின் பேச்சில் மயங்கிய அந்த முட்டாள் தன் தலையில் கை வைத்தான். எரிந்து சாம்பலானான். இவனையே பஸ்மாசுரன் என்கிறார்கள். அதன் பிறகு மகாவிஷ்ணு தீயவர்களுக்கு வரம் கொடுப்பது தகாது என்று சிவபெருமானிடம் சொல்லி வைத்தார். இதை சொன்ன சுக மகரிஷி, மற்ற தெய்வங்கள் உடனடியாக வரம் கொடுத்தாலும் அதைவிட உண்மையான அனுகிரகம், முழுவதுமான அனுகிரகம் மகாவிஷ்ணுவை கொடுக்க வல்லவர். பார்ப்பதற்கு விஷ்ணு பக்தன் பகவானால் நிகரிக்கப்பட்டவனாக தோன்ற உண்மையில் அவர்களுக்கு அதுவே அனுகூலமாகும் என்று கூறினார். மேலும் ஒரு சமயம் பிருகு முனிவர் மும்மூர்த்திகள் எந்த மூர்த்தி யார் என்று அறிய வந்தார். மும்மூர்த்திகள் சாந்தமூர்த்தி யார் என்று அறிய வந்தார். ஒருவர் உலகத்துக்கு சென்று அவர்களுக்கு கோபம் ஏற்படி நடந்தார். பிரம்மாவும் சிவபெருமானுக்கும் கோபம், ஆனால் மகாவிஷ்ணு சாந்தமாகவே இருந்தார். எனவே மும்மூர்த்திகள் சாந்தமூர்த்தி மகாவிஷ்ணு என்று அவர் மற்ற முனிவர்களிடம் கூறினார். இறந்த குழந்தைகள் திரும்பி வந்தனர். அர்ஜுனன் துவாரைக்கு வந்த சமயத்தில் ஒரு அந்தணன் அரண்மனை வாயில் இறந்து போன சிசுவோடு வந்து நின்று அழுதான். அவனுக்கு இது 9வது குழந்தை.
இதற்கு முன் பிறந்த குழந்தைகள் இவ்வாறே பிறந்தும் இருந்தன. அவன் அந்த விஷயத்தை கூறினான். கேட்டுக்கொண்டிருந்த அர்ஜுனன், அடுத்த சிசு பிறக்கும்போது அது இறந்து போகாமல் நான் காப்பாற்றுவதாக வாக்குறுதி அளித்தார். அதை அப்படி காப்பாற்ற முடியாதவர்கள் அக்னியில் பிரவேசம் செய்வதாக சபதம் செய்தார் அர்ஜுனர். சிறிது காலம் போனது. அவ்வந்தன் மனைவி அடுத்த கருவுற்றார். குழந்தை இறந்ததும் குழந்தை பிறக்கும் தருணத்தில் அர்ஜுனன் தன் திவ்யாஸ்திரங்களை அந்த அறையை சுற்றிலும் யாரும் நுழையாதபடி செய்தார். ஆனால் அக்குழந்தையும் இறந்தது. அர்ஜுனன் இறந்த அந்த ஜீவனை கொண்டு வருவதாக கூறி யமனுடைய லோகத்துக்கு போனார். யமன் தான் அந்த ஜீவனை கொண்டு வரவில்லை என்று கூறிவிட்டார். மற்ற உலகங்களுக்கும் சென்று அந்த சிசுவின் ஜீவனை தேடினார். எங்கும் இல்லை. அர்ஜுனன் திரும்பி வந்தார். தம் சபதம் செய்தபடி அக்னி பிரவேசம் செய்ய தயாரானார். அத்தருணத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனை தடுத்து உடன் அழைத்து சென்றார். மலைகள், தீவுகள், கடல்கள் என்று கடந்து மிக அந்தகாரம் சூழ்ந்த இடத்தையும் தாண்டி அர்ஜுனனை அழைத்து சென்றார். ஓரிடத்தில் 1000 தலை கொண்ட ஆதிசேஷன் மீது அஷ்டபுஜங்களில் வீற்றிருந்த பரமபுருஷனை கண்டார் அர்ஜுனன். அவரை கிருஷ்ணரும் அர்ஜுனனும் வணங்கினார்கள். அவர்கள் எதிர்பார்த்த உலகத்தில் தர்மத்தை காப்பாற்ற அவதரித்த நாராயணன் அல்லவா. பூமியின் பாரத்தை போக்கிய பிறகு மீண்டும் இடம் திரும்பி வாருங்கள் கூன்றி அந்தன் இருந்த சசிகளை அனைவரும் பெற்றுக் கொடுத்தார். பெற்றுக்கொண்டு கிளம்பினார்கள் கிருஷ்ணார்ஜுனர்கள். வைகுண்டத்தில் வந்திருந்த அந்தனும் முன்பு வெளியே அந்த குழந்தையெல்லாம் கொடுத்தார்கள். நவயோகீஸ்வர கோதை. இந்த பாகத்தில் நாரதர் வாசுதேவருக்கு சொன்ன உபதேசங்கள் இடம்பெற்றிருந்தன. இதற்கு முன்னர் விதேச மன்னருக்கு 9 யோகிகள் உரைத்ததையே நாரதர் எடுத்து கூறினார். நாராயண அம்சமாக பிறந்த ரிஷபதேவருக்கு 100 புத்திரர். மூத்தவனான பரதன் பெயரில் தான் நம் நாடு பாரத வருஷம் என்று அழைக்கப்படுகிறது. 9 பிள்ளைகள் 9 தேவர்களுக்கு அரசர்களானார்கள். 81 பிள்ளைகள் வேதியர்களானார்கள். மீதி 9 பேர் யோகீஸ்வரர் ஆனார்கள். இவர்களே விதேக அரசனான நிமி என்னும் மன்னனுக்கு தர்மங்களை உபதேசித்தார். அதுவே நவயோகீஸ்வர கீதை எனப்படும். நாம் அடுத்து பார்க்க வேண்டியது அவதூத கீதை. நாளை பார்க்கலாமா? நன்றி, வணக்கம்.